நான் தான்ப்பா நடந்து வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன செஞ்சான்? நடக்குவான். நடந்த கொஞ்ச நேரத்துல அவன் என்ன செஞ்சான்? முன்னால இயேசு விட்டு அந்த வசனம் அழகா சொல்லும், காற்று பலமா இருக்கிறதை கண்டு உடனே காற்று பக்கம் சிந்தனை செஞ்சுட்டு திரும்பிச்சு. எதிர்காற்று வந்துச்சு, பயனையும் அலறியையும் எல்லாம் சரிதான். இயேசு நான் தான்ப்பா, திடன்கொள் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இனிமே என்ன பயம்? இனிமே என்ன திடன்கொள் நாம இருக்கிறது? இனிமே என்ன நடக்கும்? நடன்னு சொல்லிட்டாரு, நடந்து வாராரு. ஆனால் இயேசு கண்ணோக்காதபடிக்கு திரும்ப அந்த காற்றை பார்க்கிறாரு. பார்க்கவும் என்ன எங்க உள்ள அமிழ்ந்து என்ன செய்யறார்? போகிறார். அநேக நேரத்தில் நம்மளும் இதே தவறதான் செய்யறோம். ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். திடன்கொள் மகளே சொல்றார், திடன்கொள் மகனே சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொல்லுறாரு. ஆனாலும் கொஞ்சம் அந்த விசுவாசத்தை இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சிருந்தோம்? கீழே சூழ்நிலையை தான் பார்க்கணும், சுற்றி இருக்கிற கால சூழ்நிலையெல்லாம் பார்க்கணும், சுற்றி இருக்கிற நிலைமையை தான் பார்க்கணும்.